இது எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் கையில் தான் சினிமாவே இருக்குது. மலையாள சினி இண்டஸ்ட்ரி வெறும் பெட்டு கூப்பிட்றது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுதான் ஹேமா கமிட்டி அறிக்கையுடைய சாராம்சன்ற மாதிரி இப்போ அதை சுற்றி தான் போய்கிட்டு இருக்குது. ஹேமா கமிட்டி அறிக்கையை இவர்கள் யாரும் அந்த கமிட்டி அறிக்கை என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. மனிதாபிமானம் இல்லாமல் எப்படி நடந்தாங்க, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க, இல்லீகலாக பேன் பண்ணுறது, ஒருத்தருடைய உழைப்பை அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பெரிய மாஃபியா டீம் மாதிரி ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே கேரளாவில் இருக்கிற அந்த டீம், இந்த மாஃபியா டீம் இவங்கள பேன் பண்ணுவாங்க, இல்லை தொழில் தர மாட்டாங்க. இல்லைன்னா பெண்கள் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கிறது, ஒரு பிரச்சனையை சொல்லிட்டா அவங்கள கிண்டல் பண்ணுறது, செட்டில் வச்சு அநாகரிகமாக பேசுறது, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. நீங்கள் போடும்போது முதுகு மட்டும் காமிக்கிற மாதிரி சில சீன்கள் இருப்பாங்க, சொல்லிவிட்டு நிர்வாணமாக நடிகன்றது, முடியாதுன்னா பேன் பண்ணுவோம் அதுன்னு மிரட்டுறது. வெறுமனே பெண்கள் தானே? இல்லை, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, தங்குற இடம் இது எதுவும் கிடையாது. அதே மாரி ரூமையும் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு வந்து ரூமை உடச்சிட்டு உள்ளே வருவாங்க. நீங்கள் வெளியூர் போய் ஷூட்டிங்னு போனால உங்களுக்கு பாலியல் தொந்தரவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. தென்னிந்திய திரையுலகையே தற்போது உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் முழுமையாக வெளியே வரல அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்து மலையாள திரையுலகில் ஒவ்வொருத்தர் வந்து வாய் திறந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை வருது. தெலுங்கானாவில் இந்த மாதிரி பிஆர்எஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கமிட்டி போட்டு 2022 அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தா சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலையும் ஒரு கமிட்டி போட்டாங்க, போட்டதோடு நிற்கிது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கன்னட திரையுலகில் நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ இந்த பிரச்சனையை ஆரம்ப புள்ளி இது, இதை ஊடகங்கள் எப்படி கையாளுறாங்க? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அண்ணாமலை எடப்பாடி திட்டினாரா, இவர் எடப்பாடி என்ன அண்ணாமலை திட்டினார், இந்த மாதிரி உப்பு பெறாத விஷயங்களை வச்சுக்கிட்டு டிபேட் பண்ண ஊடகங்கள். ரெண்டாவது, ஹேமா கமிட்டி அறிக்கையை வெறுமனே பாலியல் விஷயம் சார்ந்த விஷயமாக மட்டுமே செய்திகள் போட்டது அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதாவது வெறும் பெட்டு கூப்பிட்றது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுதான் ஹேமா கமிட்டி அறிக்கையுடைய சாராம்சன்ற மாதிரி இப்போ அதை சுற்றி தான் போய்கிட்டு இருக்குது. என்ன இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹேமா கமிட்டி அறிக்கையை இவர்கள் யாரும் அந்த கமிட்டி அறிக்கை என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. அப்படி இல்லை, அது வெளியவே வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார். பெரிய காமெடினா அதுதான். ஏன்னா அது வெளியில் வராது வந்து 2020 அங்கே கொடுத்தாங்க, வரல. அப்புறம் ஆர்டிஐலாம் போட்டு இது பண்ணி 2024 வெளியே வந்துச்சு. இப்போவே எல்லா சமூக வலைதளங்களில் கிடைக்கிது. நான்லாம் சாதாரணமாக வாங்கினேன், வாங்கி 235 பக்கம் அதில் இருக்குது. அதான் படித்தோம். இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. பேஜ் வரணும், எது மலிவாக இது பண்ணலாம், படுக்கை கூப்பிட்டான், ராதிகா சொல்கிறாங்க, கேரவனில் இருந்தாங்க, இதெல்லாம் வருத்தத்தோடையும் வெக்கப்பட்டு பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை ஒரு இச்சைக்குரிய விஷயமாக, ஒரு அடுத்த வீட்டு இதுக்கு ரூமை எட்டி பார்க்குற ஒரு ஜாலியோட விஷயம் மாதிரி அணுகிறாங்களே தவிர, இதில் எவ்வளோ உழைப்பு சுரண்டல் இருக்குது, மனிதாபிமானம் இல்லாமல் எப்படி நடந்தாங்க, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க, இல்லீகலாக பேன் பண்ணுறது, ஒருத்தருடைய உழைப்பை அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பெரிய மாஃபியா டீம் மாதிரி அங்கே நடந்த விஷயங்களை அந்த கமிட்டி அறிக்கையில் 235 பக்கத்தில் அந்த 3 பேருமே தனித்தனியாக பதிவு பண்ணிவிட்டு 3 பேருமே சொல்யூஷனையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சார், ஒரு சின்ன குறுக்கீடு. அந்த ஹேமா கமிட்டி இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. நாம் ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் பேச பொருளாகாத விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சில பிரிண்ட் மீடியாவில் அந்த விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஆரம்ப புள்ளி ஹேமா கமிட்டி எப்போ போட்டாங்க, எப்போ அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறதே வந்து இங்கே எந்த ஊடகத்துலையும் பேச பொருள் ஆக்கலை. எதுக்காக போட்டாங்க, அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே விவாத பொருள் ஆகலை. அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் சொல்லிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதாவது WCC அப்படின்னு உமன் இன் சினிமா, கேரளா சினிமான்னு சொல்லிட்டு ஒரு இது, WCCன்னு ஒரு அமைப்பு, பெண்கள் திரைத்துறையில் இருக்கிற பெண்களுக்கான ஒரு இது. அந்த அமைப்பு வந்து 2017 பினராயி விஜயனை பார்த்து, முதலமைச்சர் அவரை பார்த்து திரைத்துறையில் பெண்கள் அனுபவிக்கிற அந்த ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸு, மற்ற விஷயங்கள், ப்ளஸ்ஸு ஜெண்டர் பயாஸ்டு, அது பெண்களை வந்து மற்ற டெக்னிக்கல் சைடில் விடுறதில்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களை சம்மந்தமாக ஆராயணும், கமிட்டி போடணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அப்போ அவர் உடனடியாக ஒரு கமிட்டி போடுறாரு. அது ஒரு அற்புதமான கமிட்டி. அது அவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜி, அவங்க கிட்டத்தட்ட இந்த இதுலேயே ஒர்க் பண்ண ஒரு ஜட்ஜி, ஒரு ரிட்டையர்டு பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் பணிபுரிந்த ஒரு ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ்ஸு, ப்ளஸ்ஸு ஒரு வெட்ரான், இவங்க ஒரு பழம்பெரும் நடிகை சாரதா, 3 பேரை வச்ச கமிட்டி. 3 பேருமே ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க்கை அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி செலக்ட் பண்ண பிறகு அந்த கல்ச்சுரல் அகாடமியுடைய ஹெட்டு ஒருத்தவங்க, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ப்ளஸ்ஸு சிஎம் செக்ரட்டரி 1, அவர் 2 பேரும் இந்த கமிட்டியோட உட்காந்து என்னென்ன வகையிலெல்லாம் இதில் வந்து நம்ம பண்ணணும், இந்த கமிட்டி எதெல்லாம் பார்க்கணும், எந்தெந்த பிரச்சனைகளை அணுகி அதில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து அதுக்கு சொல்யூஷன் உட்பட நீங்கள் என்ன கொடுக்கணுன்றத ஒரு கிளியர் கட்டாக முடிவு பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. 7 விஷயங்கள். அந்த 7 விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த இதில் போகிறாங்க. 7 முக்கிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இஷ்யூ பேஸ்டு பை உமன் இன் சினிமா அண்ட் சொல்யூஷன்ஸ். அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு. அப்புறம் சர்வீஸ் கண்டிஷன்ஸ், சேலரி ஃபார் உமன் இன் சினிமா, அவங்களுக்கான அந்த செயல்பாடுகள், அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் சினிமாவில் என்னென்ன பண்ணணும், ப்ளஸ் அவங்களுடைய சம்பளம், இந்த விஷயம். இன்னொன்று சினிமா சம்மந்தப்பட்ட மற்ற துறைகளில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறது. இப்போ டெக்னிக்கல் சைடு இருக்கும், மேக்கப்பு, வெறுமனே நடிகர் சினிமானா எப்படி பார்க்குறோம், நடிகர் டான்ஸருங்க, சைடு ஆக்டருங்கன்னு, அது இல்லாமல் டெக்னிக்கல் சைடு மற்ற இதுன்னு. அதே மாதிரி டெக்னிக்கல் சைடில் பெண்கள் பங்கேற்பை அதிகரிப்பது, அதுக்கு பெண்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு அதுக்கான படிப்பு, மற்ற விஷயங்களில் ஸ்காலர்ஷிப்பு, ஃபீஸ். பெண்கள் இப்போ வர்றாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபிக்காக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக கொடுக்குறது, ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரி ஆர்வத்தை தூண்டி பெண்களை உள்ளே ரொம்ப அதிகமாக கொண்டு வரதுக்கான இது. அப்புறம் இந்த குழந்தை பிறப்பு, இப்போ பிறந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த இது, அந்த மாதிரி விஷயங்கள், தனிப்பட்ட பிரச்சனைகள் நேரத்தில் அவங்களுக்கு எப்படி உதவலாம் அப்படின்றது இந்த இது. அப்புறம் சினிமா கண்டென்ட்டில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சம்மந்தமாக அதிகமான கண்டென்ட் வர்ற மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இது. அப்புறம் தயாரிப்பு, இந்த மாதிரி விவகாரங்களில் 30% பெண்கள் இருக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் இது பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள்னால் சாதாரணமாக இதில் பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த கமிட்டிக்கே பிரச்சனை வருது. ஒருத்தர் திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, அந்த கமிட்டி ஆஃபீஸு கொச்சியில் இருக்குது, ஓஏ கூட கிடையாது. அந்த கஷ்டத்துலலாம் பண்ணுறாங்க. இதில் நடுவில் கொரோனாலாம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம், இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இந்த கமிட்டி WCC இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த விசாரணை கூப்பிடணும்ல, விக்டிம்ஸு, அவங்களெல்லாம் இது பண்ணால் WCC கொடுக்குற இதுன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வர பயப்படுறாங்க, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை வேலையில் இருக்கன்றாங்க, இல்லை ஃபீல்டை விட்டே போயிட்டுன்றாங்க, இல்லை வேறு வகையில் போஸ்ட்டு போட்டு இது பண்ணாலும் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில் இமெயில் இதுன்னு கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அந்த ஏஜென்சிகள் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் வச்சு இது பண்ணி கூப்பிட்டு இது மாதிரி ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே கேரளாவில் இருக்கிற அந்த டீம், இந்த மாஃபியா டீம், இவங்கள பேன் பண்ணுவாங்க, இல்லை தொழில் தர மாட்டாங்க. இல்லைன்னா பெண்கள் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கிறது, ஒரு பிரச்சனையை சொல்லிட்டா அவங்கள கிண்டல் பண்ணுறது, செட்டில் வச்சு அநாகரிகமாக பேசுறது, இல்லை வேலை அதிகமாக இது பண்ணுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வெளியில் சொன்னால் நம்ம வாழ்க்கையாக முடிஞ்சிடும், சினிமா கூட மாட்டாங்கன்றதுனால யாரும் சொல்ல பயப்படுறாங்க. இது நடிகைகளுக்கா, இல்லை துணை நடிகைகளுக்கா, இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கா, இல்லை டான்ஸர்களுக்கா, இல்லை கவர்ச்சி நடிகைகளா, யாருன்னா எல்லாருக்கும், இவங்க அவங்கன்னு யாருக்கும் கிடையாது. நடிகைகளுக்கு என்ன பிரச்சனை, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, நீங்கள் போடும்போதே முதுகு மட்டும் காமிக்கிற மாதிரி சில சீன்கள் எடுப்போங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது கொஞ்சம் லைட்டு இது மாதிரி எடுப்பாங்கன்னா சொல்லிவிட்டு நிர்வாணமாக நடிகன்றது, முடியாதுன்னா பேன் பண்ணுவோம் அதுன்னு மிரட்டுறது. இது முடியாதுன்னு முறைச்சிட்டு போனால் அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் சொன்ன சம்பளத்தை கொடுக்குறது, இது பண்ணுறதில்ல, வேறு எங்கேயும் நடிக்காமையும் இது பண்ணுறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட்லேயே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு இஷ்டம் தான் வரப்போகிறோம், இல்லைன்னா இல்லை.
இல்லையா நியூடாக நடிகன்னு சொன்னால் முடியாதுன்னு சொன்னால் சரி அப்போ இந்த பாகங்களை மட்டும் நாங்கள் இது கவர்ச்சியாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம், அதுக்கு மட்டுமா ஒத்துழைப்பு கொடுக்குன்றது. இந்த மாதிரி இது இல்லாமல் நடிகைகளாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், துணை நடிகைகள் யாராக இருக்கட்டும், இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் வரும்பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இதில் யார் டைரக்டரு, கேமராமேனு, அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த பெரிய தொல்லை. சரி இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து முடியாது அப்படின்னு எதிர்த்துணுன்னா இதுக்கப்புறம் அவங்க திரை வாழ்க்கை அவ்வளோதான். இது ஒரு பக்கம். சில டைரக்டருங்களோட நடிக்கும் போது, கேமராமேன் இருக்கும்போது அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பேரை இந்த சாட்சி சொல்கிறது கூப்பிட்டு அவங்கள கேமரா முன்னாடி உட்கார வச்சு காட்சிப்படுத்தினாலும் அவங்க யாருன்னு எங்கேயுமே அடையாளப்படுத்தாமல் அவங்க சொன்ன விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்குது கமிட்டி. இப்போ இவர் வந்து இந்த விஷயத்தை இவர் சொன்னார்னு இல்லை, இந்த விஷயம் ஒரு ஆண் நடிகரால் சொல்லப்பட்டது, ஒரு பெண் நடிகையால் இப்படி சொல்லப்பட்டு அப்படி மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் சில விஷயங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் டைப் பண்ணுறாங்க, அவங்க மூலிமா வெளியே போயிடும்ல, அதுக்காக ஸ்டெனோகிராஃபர் கூட அந்த கமிட்டி வச்சுக்கல, அவங்களே பண்ணியிருக்காங்க, 3 பேரை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி வர்ற இது வந்து மீடியாவில் தெரிஞ்சிச்சுன்னா அது மீடியாக்காரங்க தெரியும்ல, 1ன்னா 2, 2, 3, 4ன்னு போட்டு எடுத்து வெளியில் போச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்படுவாங்கன்னா கொஞ்சம் கூட மீடியாவில் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இது எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் கையில் தான் சினிமாவே இருக்குது, மலையாள சினி இண்டஸ்ட்ரி. அது ஒரு மாஃபியா டீம் மாதிரி, அவங்கள எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது பாதிப்பு எல்லாம் இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த இது வந்து வெறுமனே பெண்கள் தானே, இல்லை எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாஃபியா டீமால். ஒரு 35 வருஷம் ஒரு சீனியர் நடிகரை பேன் பண்ணிட்டாங்க, அவர் சாவர வரைக்கும் ஒரு பேன், கடைசி வரைக்கும் அது இல்லை. ஒரு நடிகர் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ப்ரொடக்ஷனில் ஒத்துக்கிறாங்க, 8 மணி நேரம் 15 மணி நேரம் எடுக்கிறாங்க, என்ன அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அவர் ஏதோ ஒரு திடீர்னு பார்த்தா அவர் சினி ஃபீல்டில் பேன் பண்ணுறாங்க. அவர் போய் கேட்டால் அது இல்லை. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இது பண்ணோன்னா ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, 20 லட்ச ரூபா கொடுத்தோன்னா கமிட்டி கூடி இவரை பேன் நீக்கிறோம் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் காரணமே இல்லாமல் பேன் பண்ணுறாங்க. அவர் பார்த்தா பெரிய நடிகர், நாம் எல்லோரும் இருந்த பெரிய நடிகர், ஹிந்தியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த டீமு நாங்கள் எங்கள் மலையாள படத்தில் இவரை பேன் பண்ணியிருக்கோம், ஹிந்தியில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு ஹிந்தி டைரக்டர்கிட்ட இது பண்ணுறாங்க. நான் என் படத்துக்கு யாரை போடணும்னு எனக்கு தெரியும், உங்கள் இதில் பேன்னா நீங்கள் வச்சுக்கிங்க, எங்களுக்கு இவர் தான் ஆப்டான ஆளுன்னு அவரை ஹிந்தியில் நடிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இது சில பேர் வந்து ஒரு நடிகரை பேன் பண்ணுறாங்க. சரி சினிமாவில் தானே பேன் பண்ணிட்டீங்க, சீரியல் பக்கம் போகலான்னா அங்கேயும் பேன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த இது. ரெண்டாவது இதில் அதிகம் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா அது ஒரு இதில் பேசியிருக்கேன், 1 ஹவர் 10 நிமிஷம் ஆச்சு, அதனால் அது அவ்வளோ பேச முடியாது. ஒரு இதில் அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவங்க சங்கமே கிடையாது, அவங்களாம் வந்து க்ரௌடு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட்டில் சீன் எடுக்கிறாங்க, 10 பேர் காய்கறி வாங்குற மாதிரி இப்படி நடந்துட்டு போய்கிட்டு வந்துட்டு காய்கறி விற்கிறாங்க. இவங்களுக்கு சங்கம் இங்கே எதுவுமே கிடையாது. இவங்க தான் அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு இதாக அமைஞ்சவங்க. என்ன பண்ணுவாங்களாம், இவங்க மட்டும் இல்லை, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அந்த இவங்க டான்ஸருங்க, இவங்க எல்லாமே எப்படின்னா தங்குற இடம் கிடையாது, கழிவறை கூட கிடையாது, ட்ரெஸ் மாற்றுறது கூட மரத்துக்கு பின்னாடி துணியை பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி தான் மாற்ற முடியுமா. சரி எங்கேயாவது ஒரு இடத்துல கேரவன் கொடுக்குறாங்க அப்படின்னு போனால் இந்த கேரவனில் கேமரா இருந்துச்சு, பாத்ரூமுக்கு திரும்ப எங்கேயும் போக முடியாது, பாத்ரூம் தேடி போகணும், மரவிடம் தேடி போனால் 10 நிமிஷம் காலவர் எங்கேயாவது போயிட்டு வரணும். அதனாலேயே நம்ம வந்து தண்ணி குடித்தாதானே பாத்ரூம் போகணும், தண்ணி குடிக்காமல் இது பண்ணுறது, இல்லை பாத்ரூம் அடக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்தால யூரினல் இன்ஃபெக்ஷனால் பல பேர் பாதிக்கும். இன்னும் ஷூட்டிங்கில் சொல்லுவாங்க பாத்ரூமில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு, மீறி போக முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதிரி தொல்லை அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய வெட்ட வழியில் எடுக்கிறாங்கன்னா வெயில் அடிக்குது வச்சுக்கோங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, கொடை கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, நிழலில் ஒதுங்கவே இடம் இருக்காது. மற்றவங்க கொடை கடை வச்சுக்கிட்டு ஜூஸு அதுன்னு. ஆனால் இவங்க நிலமை இப்படி தான். இதில் ஒரு அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, படப்படன்னு ஆகி மாத்திரை போட்டு தண்ணிலாம் குடித்து சேரில் உட்கார வச்சுருக்காங்க, ஓய்வெடுங்க. வந்து டீம் என்ன இந்த மாதிரி நீ கிளம்பு அவ்வளோதான், உனக்கு இதுவும் கிடையாது எதுவும் கிடையாது போ அப்படின்றது. ரெண்டாவது கான்ட்ராக்டு. இந்த கான்ட்ராக்டுன்றது வந்து
யார் எப்படி போட்டாலும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு 3000 ரூபா தயாரிப்பாளர் கொடுக்குறாருன்னா 450 ரூபா கிடைக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற மாநிலம், தொழிலாளர் உரிமைகள், போலீஸுக்கே சங்கம் வச்சுக்கிறவங்க அப்படிலாம். ஆனால் இங்கே நிலைமை எல்லாம் பிடிச்சது போக தான் கிடைக்குமா கேட்டால் அத்தோட ஷூட் கிடையாது. சரி டிஏகே கொடு அதுவும் கிடையாது. சரி தங்குற இடம் இது எதுவும் கிடையாது. அதே மாரி ரூமையும் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு வந்து ரூமை உடச்சிட்டு உள்ளே வருவாங்க. நீங்கள் வெளியூர் போய் ஷூட்டிங்னு போனால உங்களுக்கு பாலியல் தொந்தரவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாம் பயப்படுவாங்க. சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்கிறதுக்கான இடமா அவங்களுக்கு தெரியாதோ. சரி இதெல்லாம் விசாகா கமிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியா இருக்குதா? விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குதான்னு கேட்குறாங்க. 18-20 யூனியன் இருக்குதான். ஒன்றுத்தில் கூட விசாகா கமிட்டி எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று போய் நம்ம சொல்லணும், எங்கேயாவது புகார் கொடுக்கணும்னு கூட இவங்களுக்கு அந்த நாலேஜ் கூட கிடையாதான். அதில் நடிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவு தான் வச்சுருக்காங்க. சரி இதே மாரி நான் புகார் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய நடிகர் படுகை கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக பலாத்காரமாக இதை பண்ணிட்டாரு. பாதிக்கப்பட்டவங்க அவங்க தோழிகள்கிட்ட ரொம்ப நெருங்கின ஆள்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. சொன்னால் எப்படியோ ஒரு வகையில் வெளியே போய்டும்ல. அப்போது அவர் நாளைக்கு கேட்பார்ல, கேட்டு நீ இதை வெளியே சொல்லிட்டியா அப்படின்ட்டு சினி லைஃபை இவங்களுக்கு போயிடுமா. அதனால் நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற கதை தான் இது. இல்லாமல் யாராவது ஒருத்தர் என்ன ஒரு அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு இது பண்ணால் அவங்கள அந்த நடிகரோ இல்லாட்டி அந்த கேமரா ஏதோ ஒரு சார்ந்த ஆட்கள் அவங்களுடைய ரசிகர்கள் கும்பலாக அபியூஸ் பண்ணுறது, சமூக வலைதளங்களில் திட்டுறது, ஃபோனில் மிரட்டுறது, ஷூட்டிங் இடத்துல மிரட்டுறது, எல்லா தொல்லையும் கொடுக்குவாங்க. இன்னொன்று நடிகருக்கு சார்பாக வர்ற அந்த கூட்டம் எல்லாம் அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் உனக்கு அவ்வளோ பெரிய ஆளா நீ அவர் மேலே புகார் கொடுப்பியா அப்படி இப்படின்னு. சரி நடிக்க போன இடத்துல பயங்கரமாக திட்டுறதான், ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது. நீ யார் உங்கள் எதில் புகார் கொடுத்த அப்படி இப்படின்றது, ரொம்ப மலிவாக திட்டுறது, அதாவது ரொம்ப கொச்சையாக திட்டுறது, பேர் வச்சு பட்ட பேர் வச்சு திட்டுறது, இந்த மாதிரிலாம். அப்போ எப்படி இவங்க போய் புகார் கொடுப்பாங்க? எந்த ஃபார்மில்? போலீஸில் எப்படி புகார்? போலீஸில் கொடுத்தா புகார் ஏற்கப்படாது. சரி அப்படியே ஏற்கப்பட்டு கோர்ட்டுக்கு இட்டுன்னு வந்தால் எவ்வளோ நாளைக்கு அது நிற்கும் அப்படின்றனாலேயே யாருமே எங்கேயுமே எதை பற்றியும் பேசுறது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாஃபியா டீமு கொஞ்சம் நீங்கள் வாயை திறந்தாலும் அக்ரிமெண்ட்டு 40 நாளைக்கு போடுவாங்களாம், 60 நாள் நடக்குமா. என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டால் பேன். இல்லை அக்ரிமெண்ட்டில் போட்ட சம்பளம் கம்மியாக கொடுக்கும் என்னன்னு கேட்டால் பேன். 8 ஹவர் ஷூட்டிங்கு அப்படின்னு 19 மணி நேரம்லாம் நடக்கும். கேள்வி கேட்டால் பேன். இந்த அம்மா நேற்று பேசினார மோகன்லால், நான் எந்த செய்யும் நான் ஒருத்தன் தான் அப்படி இப்படின்னு. இந்த அம்மாவில் போய் புகார் கொடுத்தாலும் நேற்று அவர் சொன்ன அந்த கதை தான். நான் நடிகர் சங்க இது நாங்கள் எல்லாத்தையும் கேட்க முடியாது, நீங்களாம் முடிவு பண்ணால் அங்கே எல்லாமே முடிஞ்சிடுமே. இது எப்படி இருக்குன்னா இந்த நடிகர் சங்க கட்டடத்தை வருஷம் பூரா கட்டினுக்கிறாங்க பாருங்கள். 400 கோடி 500 கோடி படம் எடுப்பாங்களாம், ஒரு பாட்டு சீனுக்கு 5 கோடி செலவு பண்ணுவாங்களாம். ஆனால் பாவம் இவங்களாம் ஏழைகள். இவங்க எல்லாம் சேர்ந்து நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டுறதுக்கு ஆசை இல்லை. அதுக்கும் நம்மள்ட்ட தான் வருவாங்க. ஸ்டார் நைட்லாம் நடத்துவாங்க. இல்ஷா வாங்கினு இருக்காங்கல்ல மலேசியா சிங்கப்பூரில், அங்கே போய் நடத்துவாங்க. பணத்தை வாங்கிட்டு வந்து ஸ்டார் நைட் நடத்துவாங்க. அதை வச்சுக்கிட்டு இங்கே கட்டுவாங்க. இவங்க யாருமே பணம் போடவே மாட்டாங்க. ஏன்னா இது நமக்கான சங்கம்ல, தெரியுதா? இதே மாதிரி தான் அங்கேயும் ஏதாவது ஒரு புகார் கொடுத்தா இவங்க சொன்னால் அந்த டைரக்டர் கேட்க மாட்டாங்களா? இதோட ஒரு யூனியன் ஒன்று இருந்திருக்குது, டெக்னீஷியன்ஸுக்கான யூனிட். அது யூனியனு. அதில் ஒரு நடிகர் என்ன பண்ணுறாரு, 40 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு 3 வருஷமாக நடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இங்கே கூட அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க யூனியனில் டெக்னீஷியன்ஸ் யூனியன் டைரக்டர் யூனியன்லாம் இது பண்ணோன்னா இவர் என்ன சொல்கிறாரு, அந்த டைரக்டரை மாற்ற அப்போ தான் நடிப்பேன்றாரு. தயாரிப்பாளர் நாங்கள் அங்கே இங்கே கூட கொஞ்சம் பரவாயில்ல, கதை டைரக்டர் எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் ஆக்டரை தேடுவாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயம் டைரக்டரெலாம் மாற்ற முடியாது, நீ நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த சங்கத்தில் நெருக்கடி கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாஃபியா டீம் அந்த சங்கத்தையே கலக்க வைக்கிறாங்க. சங்கத்தில் யார் யார் இருக்காங்க, கேள்வி கேட்ட சங்கத்தையே கலக்க வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக விலகி இவங்க ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமு மாஃபியா டீமு இவங்களுக்கு ஆதரவான சங்கமாக அதை ஃபெப்காவாக பேர் அது ஆரம்பித்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதாவது இவங்க தமிழ்நாட்டில் கூட தயாரிப்பாளர் சங்கம், படம் எடுக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு 2 குரூப் என்னென்னவோ பண்ணிக்குது. இன்னொன்று இப்போ சொல்கிறோம்ல
விஷாலை கூட பேன் பண்ணாங்க, சிம்புவை பண்ணாங்க, தனுஷுக்கு பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் பண்ணுறதெல்லாம் இல்லீகல்னு இந்த கமிட்டி சொல்லுது. இந்த மாதிரிலாம் பேன் பண்ணக்கூடாது, இல்லீகல். ரெண்டாவது, யூனியன் கார்டு இப்போ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இவங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் போனால் யூனியனு இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் கூப்பிட்டு பண்ணுறேன்னா வந்து மிரட்டுறதான். இவங்க சங்கத்தில் உறுப்பினராக இல்லை, இவங்க வந்து இவ்வளோ வயசாகுது, இவங்களாம் கூப்பிடக்கூடாதுன்னு. அதுவே இல்லீகல். அது தெரியாமல் இவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்யூஷனாக எழுதியிருக்காங்க. அப்போது யூனியனில் இல்லை அப்படின்ற காரணத்தை வச்சு பேன் பண்ணுறதோ இல்லை பண்ணக்கூடாது, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா சண்டை போடுவோன்றது தப்புன்னு எழுதுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலாம் பாருங்கள், இந்த கதைலாம் இருக்குது. அது ஒன்று. அந்த அதே யூனியனில் 500 ரூபா மெம்பர்ஷிப்பாக, ஆனால் 50,000 75,000 அவ்வளோதானே சார்? இங்கெல்லாம் கம்பேர் பண்ணால் அது அவ்வளோதானா தானே, ஏன்னா சின்னது தானே. 4 லட்சம் 5 லட்சம் இங்கெல்லாம் வந்து கோடியில் போகுது இல்லை, 400 கோடி 300 கோடி படம் எடுக்கிறாங்க. அங்கே அதிகபட்சமே 30 கோடி 40. மார்க்கெட் சின்னது இல்லை. டான்ஸில் ஆடணும் அப்படின்னாலே வந்து 3 லட்சம் 4 லட்சம் கேட்குறாங்க. அப்போது அங்கே அதே மாதிரி கேட்டதுக்கு அப்படி தான் இல்லாட்டி போ அப்படின்றது. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஆள்னா 500 ரூபா கட்டணத்தை கூட வாங்குறது இல்லையா, 200 ரூபா வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ இது எல்லாமே இவங்க எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து இந்த பிரச்சனை தான். பெண்களை இன்னொன்று டெக்னிக்கல் சைடு விடுறதே கிடையாது. நான் பொம்பளையா, நீ பெண்ணா, நடி, டான்ஸ் ஆடு, இது பண்ணு, மற்றபடி அதை தாண்டி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதில் கவர்ச்சியாக நடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வர்றாங்கன்னு நினைப்பில் அவங்கள அணுகிறதான். அவங்க பாவம் ஏதோ சினிமாவுக்கு கவர்ச்சிக்காக வேறு ஏதோ மெயின் வேடம் கொடுத்தா நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வாய்ப்பு இல்லை, சரி கவர்ச்சி வேடத்துக்கு வர்றாங்க. கவர்ச்சி வேடத்துக்கு வந்த காரணத்துக்காகவே இவங்க வந்து இதுக்கெல்லாம் ரெடி அப்படின்னு அணுகிற போக்கு. இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த அக்ரிமெண்ட்டுன்றது 2000 மேலே தான் வந்திருக்குதான். இந்த அக்ரிமெண்ட்டை போட்டால் கூட அதையும் மதிக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கடைசியில் அவங்க வந்து சொல்யூஷன் எழுதியிருக்காங்க. நான் சொன்னது கொஞ்சம், நடந்ததெல்லாம் ரொம்ப. மனிதாபிமானம் இல்லைன்றதில்ல, அதெல்லாம் வந்து ஒருத்தர் 7 மணிக்கு கொச்சியில் ஒரு ஷூட்டிங்னா அவங்க இருக்கிற ஊர்லேருந்து கிளம்புனா வீட்டில் பசங்க ரெடி பண்ணி சாப்பாடு கட்டி எல்லாம் பண்ணி 3 மணி எழுந்திக்கணுமா. 4-5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கு போய் சேர்ந்தால் ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 7 மணி ஷூட்டிங்கு ஒரு 7:10 7:30க்கு போய் சேர்ந்தாங்கன்னா கிளம்பு கிடையாது உனக்கு அப்படின்றதான். இன்னொன்று, 100 பேர் தான் தேவைப்பட்டுச்சுன்னா 1000 பேரை வர வைக்கிறது தான். 1000 பேர் வெயிலில் வறுத்து எடுக்கிறது, தண்ணி கிணி கொடுக்குறது இல்லை. அதுலேருந்து 100 பேர் செலக்ட் பண்ணி மற்றவங்களாம் போங்க அப்படின்னு நம்புறதான். நீங்கள் கேட்கலாம், அதுக்கு 100 பேர் இடத்துல எங்கேயா கூப்பிட்டு முறைக்கலான்னு. முறைச்சிங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு கிடையாது சான்ஸ். இந்த இதிலலாம் காமிப்பானே, இந்த சினிமாவில் இவங்களே தான் எடுப்பானுங்க. லாரியை கொண்டு வந்து நிப்பாட்டி ஆளுங்களை வாங்குவாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றிட்டு மீதிலாம் போங்க அப்படின்வாங்க. இதை வச்சே இவங்க ட்ரைனிங்கை வச்சே இதை எடுத்து காமிக்கிறாங்க போல். அந்த மாதிரி இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். இந்த பேன் பண்ணுறது, இந்த பெண்களுக்கு எதிரானது, இது எல்லாத்துக்குமே ஒரு மெஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தில் ஒருத்தரை போட்டு அதுக்கு ஒரு ஆக்டே சொல்கிறாங்க. கேரளா சினி எம்ப்ளாயீஸ் அண்டு எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ரெகுலேஷன் ஆக்டு அப்படின்னு கொண்டு வரணும். இதில் வந்து ஜெயிலு, காம்பன்சேஷனு, பெனால்ட்டி இது எல்லாமே இதில் இருக்கணும். அதர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். அதான் ட்ரிபியூனல் அது அமைக்கணும். அதுக்கு வந்து சிவில் கோர்ட்டு பவர் கொடுக்கணும். கிரிமினல் கோர்ட்டில் சிவில் கோர்ட் பவர் மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தில் ஒருத்தர் போடணும். பெனால்ட்டி கட்ட மாதிரி தான் ஜெயிலுக்கு அனுப்புகிற ஏற்பாடுலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தாண்டி ஒன்று. இன்னொன்று, இந்த ஆடிஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது தெரியுமா, கான்செப்ட். கோச் ஆடிஷன் போடுறோம், படத்துக்கு எடுக்கிறோன்ட்டு உப்மா கம்பெனின்னு எடுத்துகிட்டு கூப்பிட்டு எல்லா மேட்டரையும் முடிச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற துறைகளில் கூட ஐடிஎம் இதுவோ இல்லை வேறு இதில் கூட பணியில் இருக்கும்போது தான் மேலதிகாரியோ யாரோ இது பண்ணி பாலியல் துன்புறுத்தல் இணங்கிப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு. ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. சினிமாவில் நுழையும் போதே, அதாவது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே இந்த வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. நீ நடிகையாகனா அட்ஜஸ்ட் பண்ணு, இங்கே பாரு அந்த நடிகையை பார் எவ்வளோ பிரபலமாக இருக்காங்க, இந்திக்கே போயிட்டாங்க. அவங்க இப்படிலாம் பண்ணனால தான் இவங்கள பாரு, இப்படிலாம் ஆசை காட்டி எல்லாம் பண்ணுறது. இதில் நடிகையாக நினைக்கிறவங்கள்ட்ட உறவினர்களையே பெத்த தாயை கூட சம்மதிக்க வச்சுது. இதில் சில பேர் வரும்போதே முடிவு பண்ணிட்டு வராங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வர முடியும்னு. அவங்கள பற்றி இந்த கமிட்டி எதுவும் இது பண்ணல.
ஆனால் இதே காரணமாக வச்சு எல்லாரையுமே நீ இந்த மாதிரி பண்ணு, அந்த நடிகையை பாரு இதை பாருன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொண்டு வருதுன்றது. அப்புறம் இந்த ஆடிஷன் கம்பெனிகள், போலி உப்புமா கம்பெனிகள், இவன் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அமௌண்ட்டையும் கறந்துட்டு மாயமாயிடுவானுங்க. அதனால் அவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நடத்தணுன்னா இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும், பதிவு பண்ணப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் இவங்க தான் ஆடிஷன் நடத்தணுன்றதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இது வந்து இப்போ யாரையும் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்லாம் மிரட்டக்கூடாது. இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த நடிகரை மிரட்டுறது, இந்த பாலியல் ரீதியாக மெசேஜ் அனுப்புறது, இது எல்லாத்தையுமே தடை பண்ணணும். இந்த டிரைவர் கூட்டு போகிறாங்கல்ல அவங்கள கூட கரெக்டாக செக் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி பல விஷயங்கள். பெட் ஷேர் பற்றி எந்த பெண்ணையும் வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மினிமம் சம்பளம் 250 ரூபா கொடுக்கணும். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டருடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட வர்றான் வச்சுக்கோங்க. வந்தோடனே என்ன பண்ணுவான், ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கும், ஹோட்டலில் வேலை, சப்ளையரு அது இதுன்னு சேர்ந்துக்கிட்டு சூழல்மேட்டில் வடபழனியில் அங்கங்கே வீடை பிடிச்சிக்கின்னு மொட்டை மாட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சிக்கின்னு கதையை உருவாக்கிக்கிட்டு யார்கிட்டையா சேரணுன்னு இந்த மாதிரி ஆட்கள் போய் அசிஸ்டண்ட் டைரக்டர்னு போட்டுக்குவாங்க. ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் 150-200 அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுருந்தார். அவங்க எல்லாம் ஸ்டோரி டிஸ்கஷன் அதெல்லாம் கிடையாது. டீ வாங்கி தரவன் கதவை திறந்து வரவங்க கூட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவன் ஒரு கதை வச்சுருப்பான், யார் கூட பழக்கம் கிடைக்குதா, எதாவது பண்ண முடியுமான்னு. ஆனால் நம்ம தலையெழுத்து பாருங்கள், வர்றது எல்லாம் சார் ஒரு தாதா சார், ஒரு பயங்கரமான ஆள் சார், இது சார் இது சார்னு சம்மந்தம் இல்லாமல் இது பண்ணலாம். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் நல்ல கதையை செதுக்கி வந்து வர்றாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த வன்முறை இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய உழைப்பு சுரண்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நான் ஏன் இதை சொன்னேன்னா, 1,00,000 பேர் வரான் சினிமா கனவோட, நம்மளும் 3 கோடி ரூபா காரு. நான் வாழைத்தாள் தூக்கியிருக்கேன்டா, நான் சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கேன்டா, சென்னைக்கு வந்து பிளாட்பாரத்தில் அலைஞ்சி திரிஞ்சிருக்கேன்டா. அவர் சொன்னார்ரா, இந்த நடிகர் பார்த்தா நான் ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்றாரா, இந்த நடிகர் நான் பாத்திரம் பண்ணலாம் கழுவுனேன்றாரா, இந்த நடிகர் நான் ஹோட்டலில் சப்ளையர் வேலை பார்த்தேன்றாரு. இன்றைக்கெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்மளும் அப்படி ஒரு நாள் என்ன ஒரு நாள் வந்துடுவோன்ட்டு இங்கே வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறவங்க 1,00,000 பேர்னால் அதில் ஒரு 100 பேர் இல்லை 200 பேர் இந்த இவங்களாம் சொன்னாங்களே அந்த மாதிரி நிலையை அடைகிறாங்க. மீதி கல்யாணம் கூட பண்ணிக்கலாங்க. அதனால இந்த துறைக்கு வந்தோடனே பழக்கம் வந்துடும், எது இருக்குதோ இல்லையோ இது வந்துடும். இதனாலே உடல்நிலை சீர்கட்டு 40 வயசுல வீட்டில் ஊரில் கேட்டால், அது கூட ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், திருமணம் படம் எடுத்தால் தான் திருமணம் பண்ணுவேன்னு. நம்ம விஷால் கூட தெரிகிறாரு, நடிகர் சங்கம் கட்டினா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டில் திருமண வாழ்க்கையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அனாதையாக இருந்து போகிறவங்க தான் அதிகம். இல்லாட்டி கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு நாங்களும் அந்த காலத்தில் அப்படின்னு போகிற ஆட்கள் தான் அதிகம். இதுக்கு ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்கன்றது தான் எங்களுடைய கேள்வி. நீ எப்படி வேணால் இருந்துட்டு வா, எல்லோரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு சோக கதை இருக்கும், எனக்கு ஒரு சோக கதை இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். என்ன கதை? எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பெரிய கோடீஸ்வரர், அவருடைய இதில் வந்து எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அப்பா மாதிரி நல்லவர் யாருமே இல்லை, இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி ராஸ்லேஸ் ஆகிட்டார். இப்படி எல்லாரும் சொந்த கதை வச்சுருப்பாங்க. அப்புறம் நான் வந்து அவ்வளோ திறமைசாலி, நான் வந்து ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, இவனும் பார்த்தா கிடச்சது இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த கதைலாம் இருக்கும். இந்த மாதிரி சொல்லி 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 இதை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வந்து சினிமா ஆசையில் இதுலேயும் அழிஞ்சு போய் பாதி பேர் கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தான் சுட்டி காமிது. அது ஏன் சொல்ல வரேன்னா, 250 ரூபா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம்ன்றது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இதை நிர்ணயிக்கணுன்றாங்க. அப்போது என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. 3 வேளை சாப்பாடு டெய்லி, போறியா சாப்பாடு, அது ப்ரொடியூசர் காசில், அவ்வளோதான், முடிச்சுட்டு போயினார், அவ்வளோதான். மற்ற நாள் ஷூட்டிங் கீட்டிங் இல்லைன்னா கேடா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பல பேர் நான் பார்த்துருக்கேன், நல்லா பேசுவாங்க, அவர்கிட்ட புக் பண்ணியிருக்கேன் சார், இவரை வச்சு பேசிட்டேன் சார், அடுத்து நான் தான் டைரக்டர்லாம் சொல்லுவார். திடீர்னு பார்த்தா சார் ஏதாவது ஒரு 100 ரூபா இருக்குமா சார், ஜிபே போட்டு விடுங்க. என்னடா இது, இவர் என்ன ரேஞ்சுக்கு பேசினார், இன்றைக்கி நம்மள்கிட்ட 100 ரூபா கேட்குறாருன்னா அதுதான் விஷயம். ஸோ இதுதான் இந்த அறிக்கை பெரிய புயலை கிளப்பியிருக்கு. நேற்று மோகன்லாலுடைய பேட்டிலாம் பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர் கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியாத நிலமை. அங்கே மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த பிரச்சனை கிளம்பி இருக்குது. இப்போ இந்த கமிட்டியில் சொன்னதை ராதிகாவும் சொல்லியிருக்காங்க, கேரவனில் கேமரா வைக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க, ராதிகா கிட்ட விசாரணை நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதையே அப்பயே
சொல்லலை அப்படிங்கிற ஒரு அது கேள்வி. எப்படிங்க சொல்லுவாங்க? அதாவது அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்ல. சொன்னால் எந்த அளவுக்கு இது எடுபடும். நம்ம ஊரில் எப்படி வச்சாங்க மேடம், இங்கே வச்சாங்களா, அந்த இடத்துல வச்சுருந்தாங்களா, நீங்கள் வச்சப்போ வேறு யாராவது நடிகைகள் இருந்தாங்களா, இப்படிலாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்களா, அதில் இருந்த நடிகை யார், இப்படிலாம் கூட கேட்டுன்னு இருப்பாங்க. அதாவது ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் அப்படின்னா அந்த இதை வந்து ஒரு வருத்தத்தோட கோபத்தோடையும் அணுகிற போக்கு தாண்டி என்ன மாதிரி போக்குன்னா எத்தனை பேர் பண்ணியிருப்பான், அவள் அந்த டைமில் என்ன பண்ணா, இப்படி அந்த பார்வை தான் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களாம் எப்படிங்க அதை சொல்லுவாங்க? இன்றைக்கி கூட இந்த கமிட்டி போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு பினராயி விஜயன், முதல்ல யார் வேணால் புகார் கொடுங்க, புகார் கொடுத்தால் வந்து கொடுங்க, இந்த விஷயத்தில் யார் பாதிக்கப்பட்டால் கொடுங்கன்றாரு, முதல்வரே சொல்கிறாரு. ரெண்டாவது கமிட்டி போடுறாரு, ஒரு ஐஜி தலைமையில் போடுறாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைங்களாம் விழுந்துச்சா, அம்மாவுடைய செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி சித்திக்கே மாற்றுறாரு. சினிமாவில் தான் வில்லன்னு பார்த்தா வாழ்க்கையிலே வில்லனாக இருந்திருக்காரு. இன்னொருத்தர் ரஞ்சித்னு ஒருத்தர் 3 நேஷனல் அவார்டாம். அவர் பார்த்தா பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரே புகார் கொடுக்குறாரு, எனக்கே பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு. அந்த அம்மாவில் இருக்கிற பல நிர்வாகிகள் இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நடிகர் தமிழில் கூட 2 படம் பண்ணி அவர் சொல்கிறாரு, நான் வந்து கேஸ் போடுவேன், கேஸ் போய் இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தான், கூடிய வரைக்கும் கடைசி அடிக்கிற வரைக்கும் மாற்ற வரைக்கும் நான் வந்து யார் தெரியுமான்னு. இங்கே ஒரு நடிகரையும் முதல்ல அவர் தான் பற்றி வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன பயனா, நம்ம மாட்டிக்குவோமோ, நம்மளை பற்றி சொல்லுவாங்களோ அப்படின்னு. கிட்டத்தட்ட மீட்டூ மாதிரி ஒரு செகண்ட் மீட்டூ மாதிரி வந்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாஃபியாவும் ஒழிக்கணும். இப்போது இந்த பக்கம் வந்து அந்த ஹேமா கமிட்டியுடைய வெளியே லீக் ஆகுது, அந்த விஷயங்களை எடுத்து இப்போ எஸ்ஐடி போட்டிருக்காங்க. லீகலாக கவர்மெண்ட் எஃப்ஐஆர் வரைக்கும் போயிடுச்சு. கேரளாவில் இது பாசிபிளாக இருக்குது, மீதி 3 ஸ்டேட்டில் இதே மாதிரி கமிட்டி போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் பாசிபிளான்னு தெரியல. ஏற்கனவே இங்கே மீட்டூரில் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை தாண்டி ஊடகங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் நேற்றைக்கு நடந்த 2 உதாரணங்களை நம்ம எடுத்து பேசலாம். நீங்கள் கூட அதை ட்வீட் போட்டுருந்தீங்க பார்த்தேன். ரஜினிகாந்த் கேட்குறாங்க, உலக அரசியல்லாம் பேசக்கூடிய, இந்தியாவில் எல்லா முதலமைச்சர் உள்கட்சி பிரச்சனைலாம் பேசக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்டால் அப்படிப்பா தெரியாதுப்பா அப்படிங்கிறார். இன்னொரு நடிகர் தயாரிப்பாளருடைய மகன் ஜீவா அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து முதல்ல சத்தமாக சொல்லுங்கள் கேட்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. முதற்கட்ட பதில் சொல்லிட்டு வேறு இடத்துல நம்ம பேசுவோம், வேறு தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு. நான் வந்திருக்க நிகழ்ச்சி வேறு, இது வேண்டாம், இன்னொரு நாள் நம்ம இதை பற்றி பேசுவோம், நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பேச மாட்டேன்னு அவர் எங்கேயும் சொல்லலை. ஆனால் அவரை வந்து அவர் மேலே விழுந்து போராண்டி அவர் வந்து ஏதோ வந்து அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு அவர் துணை போகிற மாதிரி அவரை வந்து ஒரு வக்கர எண்ணம் கொண்ட ஒரு மாதிரியான ஒரு சித்தரிப்பு இருக்குது. ரஜினி ஜீவா எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு இந்த மீடியா? இதுதாங்க பிரச்சனை. நீங்கள் சீமான்கிட்ட போய் இந்த நெருக்கடியான கேள்வியெலாம் கேட்டு அவர் ஆத்திரம் ஊட்டுறது, அண்ணாமலைகிட்ட போய் நெருக்கடியான கேள்வி கேட்டு ஆத்திரம் ஊட்டுறது, இல்லை கொஞ்சம் ஓப்பனாக யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்கள போட்டு கிண்டல் பண்ணுறது. ரஜினி பேசுகிறாரு, அவர் பேசும்போதே சொல்கிறாரு, நான் பேசுனதா தப்பு இருந்தால் மனசில் வச்சுக்காதீங்க, இது ஒரு ஜாலிக்கு பேசணுன்றாரு. ஸ்டாலினை அவருடைய ஆளுமையை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேச சொல்கிறது. ஏன் சொல்கிறேன்னா அவருக்கு அந்த உரிமை இருக்குது. 40 வருஷமாக திமுக எல்லாரும் கூட பழகிட்டு இருக்காரு. துரைமுருகனும் சிரிச்சிட்டு இருக்காரு, அவர் பையன் அதுக்கு மேலே சிரிக்கிறாரு, தயாநிதி மாதிரி சிரிக்கிறாரு, அரங்கமே சிரிக்குது தமிழ் முன்னான் சாரியை தவிர. ஏன் சிரிக்காமல் இருந்தாலும் தெரில, எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போது அதே துரைமுருகன்ட்ட அங்கே உட்காந்து ரஜினி பேச்சை நேரடியாக கேட்டுட்டு இருக்கிற துரைமுருகன்ட்ட மறுநாள் போய் மைக்க நிட்டுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? அவர் பாணியில் அடிச்சு விட்றாரு. அவருக்கு பாவம், அவர் என்ன பிரச்சனைனா உள்கட்சி பிரச்சனைலாம் அவர் ஓரம் கட்டி வச்சுருக்குது, அவருக்கு பெரிய கோவம். இந்த நேரத்தில் போய் நீட்டினோன்னே அந்த இதெல்லாம் கோவத்தெல்லாம் ரஜினி மேலே கொட்டி தீர்த்துட்டார். சரி, இதை கொண்டு போய் மறுபடியும் ரஜினிகிட்ட கேட்குறாங்க. அவர் நல்ல வேலை முடிச்சு விட்டார் அந்த விஷயத்த. ஏன் இந்த இதே மேட்டரை உதயநிதி பேசுகிறாருல இன்ஜினியர்கள் மாநாட்டில், திமுகவுடைய பொறியாளர்கள் மாநாட்டில் உதயநிதி எடுத்து பேசுகிறாருல, அதை பற்றி துரைமுருகன்கிட்ட கேட்க வேண்டியதானே? இல்லாட்டி ஸ்டாலின்கிட்டே கேட்குறீங்களா ரஜினி துரைமுருகன் பேச்சு பற்றி அப்படின்னு கேட்கும்போது அது அவர் நகைச்சுவை பகைச்சுவைன்றாரு. அப்போது இந்த மாதிரி உதயநிதியும் பேசுகிறாருன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேள்வியெலாம் பாருங்கள், பல கேள்விகள் எழுதி வச்சு கொடுத்த கேள்விகளாகவே இருக்குன்றது பல இதில் தெரியுது. அப்போது
ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பற்றி கேட்குறாங்க. 543 பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த கேள்வி முன்கூட்டியே கொடுத்தனால தானே அவர் கீழே பார்த்து அவர் படித்து சொல்கிறாரு. அமைச்சரவை மாற்றம் கேட்கும்போது கூட ஒரு 13 செகண்ட் எடுத்து கீழே பார்த்துட்டு மாற்றம் ஒன்றே மாறாததுன்றதை சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. இதில் என்ன உங்களுக்கு பெரிய கௌரவம்? ஜீவா விட்டுற வேண்டியதானே? ஜீவா என்ன பண்ணார்? நான் இங்கே தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன், படம் ஷூட்டிங் வந்திருக்கேன், ஒரு ஜாலியான ஒரு சுச்சுவேஷனு. பாருங்கள், என்னை பார்த்தா எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறேன், தமிழ் ஃபீல்டில் இது இல்லைங்க. நீ என்ன, நான் முதல்ல கேட்டப்போ எனக்கு புரியலன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஏங்க நான் அப்படி சொல்லலைங்க, சவுண்டில் நீங்கள் கேட்டது எனக்கு புரியலன்னு சொன்னேன் அப்படின்னு வழக்கமாக கொடுக்குறாரு. மறுபடியும் அவரை கோபம் அடைய வச்சு அதை நான் பார்க்குறேன். எல்லா மீடியமுமே ஜீவா அத்துமீறல் அப்படி இப்படின்னு போடுறாங்க. சரி, ரைட், ஓகே, நல்ல விஷயம், நீ இதை பண்ணுங்கள். ரஜினிகாந்த் கேட்டப்போ தெரியலங்கன்றாரு. எப்படிங்க தெரியல? ஏங்க முன்னணி நடிகர், எப்படி தெரியலன்னு சொல்லுவீங்க நீங்கள்? யாராக கேட்டிங்களா? அடுத்த செகண்டாக ஒருத்தர் கூலி படம் வெளியீடு பற்றி நான் நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன் இந்த பார்ஷியாலிட்டின்னு கேட்குறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் கமிட்டி போட்டிருக்காங்க, ஆந்திராவில் என்ன கமிட்டி போட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு. குட்டி பத்மினி வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு நேர்ந்த சில அனுபவங்களை பதிவு பண்ணாங்க. அவங்க சீரியல் எடுக்கும்போதும் அவங்க ப்ரொடியூசராக இருக்காங்க. ப்ரொடியூசர்கிட்டயே வந்து சீரியலோட ஹீரோயினை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு சேனல் கேட்டிருக்கு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னனால 50 லட்ச ரூபா அவங்க கை காசு போட்டு எடுத்த அந்த பைலட் ஷூட்டை வேணாம், நாங்கள் போட முடியாது, தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயும் ஒரு கமிட்டி போட்டாங்க, ரோகிணி ரேவதி எல்லாம் வச்சு போட்டாங்க, அது திருப்பி கூடவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க தெரிஞ்சு அந்த மாதிரி போட்ட மாதிரிலாம் இல்லை. விசாகா கமிட்டி ஒன்று அமைச்சிருக்கேன்னாங்க. அந்த மீ2 மேட்டரில் கூட நானே தான் கேட்டேன் நேரடியாகவே. அவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்டே கேட்டேன், இவ்வளோ கோவப்படுறீங்களா? ஆண்கள் எல்லாருமே மீ2க்கு எதிரானவன்ற மாதிரிலாம் கோவப்படுறீங்க. நீங்கள் முதல்ல எல்லாம் திரைத்துறையில் இருக்கீங்க, இந்த விஷயத்தை விசாகா கமிட்டி கொண்டு போனால் விசாகா கமிட்டியே கிடையாதுன்னாங்க. உங்களுக்கு தெரியாது சொல்லுங்கள், கிடையாது, இல்லை ராதாரவி தலைமையில் இருக்குது, ராதிகா எல்லாமே இருக்காங்க அது அப்படின்றப்போ அப்போ அதாவது இதில் கூட சொல்கிறது என்னென்னா, விழிப்புணர்வே இல்லை, இப்படி ஒன்று இருக்குன்ற விழிப்புணர்வே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருக்குது, நீங்கள் கொடுத்தா நாங்கள் எடுப்போன்றதை எல்லா இடத்துலையுமே பண்ணணும். எப்படி நமக்கு 100னா 100னா போலீஸு, 103னா போக்குவரத்து, 101னா ஃபயரு, 104னா தற்கொலை தடுப்பு, இதெல்லாம் தெரியுதுல்ல? எப்படி தெரியுது? விளம்பரப்படுத்துகிறீங்களே. அந்த மாதிரி திரைத்துறையில் நீங்கள் எல்லா இதுவும் ஸ்கூலு பள்ளி கல்வியில் கூட எல்லா இடங்கள்லையும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல் சார்ந்தது புகார் பெட்டி வைங்க. அந்த புகார் பெட்டி வந்து டைரெக்டாக யார் சம்மந்தப்பட்ட கல்வி அலுவலரோ அவங்க கையில் திறக்கிற மாதிரி இருக்கணும். யாருக்கு என்ன பாதிப்போ மாணவர்கள் அதில் எழுதி போடலாம். அந்த புகார் பெட்டி திறந்து இது பண்ணுங்கன்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பல இடங்கள், ஏன்னா எங்கேயுமே நடைபெறல இல்லை. தெலுங்கானாவில் வந்து போன பிஆர்எஸ் கவர்மெண்ட்டில் 2019 நினைக்கிறேன், 19 அந்த மாதிரி இது பண்ணி 2022 அவங்களும் ஒரு அறிக்கையை கொடுத்ததா நம்ம நடிகை சமந்தா பதிவு பண்ணியிருந்தாங்க. வந்துச்சா? இல்லை, அறிக்கை வெளியே அரசு கிட்ட இருக்குது, இன்னும் வெளியே வரல. அதை வெளியே விடுங்கன்னு அவங்க சமந்தா கேட்டிருக்காங்க. கேரளாலேயே இதான் நடந்தது. அப்போ கேரளாவில் 4 வருஷம் மேலே ஆர்டிஐலாம் போட்ட அப்புறம் தான் இப்போ தான் அறிக்கை வெளியே வந்திருக்குது. இதுவே இவ்வளோ பெரிய புயலை கிளப்பி இன்றைக்கி மோகன்லால் தான் எல்லாம். இன்றைக்கி இவரும் சொல்லியிருக்காரு போல், யார் நம்ம மம்முட்டியும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அந்த மாதிரி முன்னணி நடிகர்களை நழுவி ஓடுற போக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய மாஃபியா நடந்திருக்குது, இவ்வளோ பண்ணியிருக்குது, அப்போ மட்டும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இல்லை, இந்த 2 பேருமே சரி, மம்முட்டியாக இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோகன்லால் வந்து சினிமாவில் இத்தனை யூனியன் இருக்கும்போது எங்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. சினிமாவில் எங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்குது. மம்முட்டி சொன்னது வந்து எங்களுக்குள்ள ஒரு ஏகப்பட்ட யூனியன் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்குது, ஒன்றா வேலை பார்த்துருக்கோம், ஆனால் மாஃபியா நெட்வொர்க்கோ இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க 2 பேருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. திலகன் ஒரு நடிகர் இருந்தார்ல, இந்த இதிலெல்லாம் கூட நடிச்சார், நம்ம சத்திரியன் படத்தில் ஃபேமஸான வசனம், சத்திரியன் மறுபடியும் வரணும் அப்படின்னு பேசுவார். அவர் எங்கள் அப்பாவை, அவருடைய மகள் என்ன சொல்லிடுறாங்க, எங்கள் அப்பாவை இவர் மம்முட்டி தான் பேன் பண்ண வச்சாருன்னு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவங்க பொண்ணு ஏன் சொல்கிறாங்க? திலகனே அப்போ பெரிய சண்டை, அது எல்லாருமே அப்போ அந்த டைமில் தெரியும், மம்முட்டி கூட சண்டை. அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவர். நீங்கள் அவரை வந்து லாஸ்ட் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு ஜீவாவோட அண்ணன் படத்தெல்லாம் தமிழில் பண்ணிக்கிட்டு இருந்தார். தமிழில் பண்ணுறாரு, மிகப்பெரிய நடிகர் அவர். ஆனால் அவர் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டை வச்சார், என்னை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. லாஸ்ட் வரைக்கும் அவர் நடிகலைன்னு நினைக்கிறேன். அவர் பொண்ணு இப்போ லேட்டஸ்ட் அந்த பிரச்சனை வந்தோன்னா அவர் பொண்ணு ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு வச்சது இவர் மேலே தானே, எங்கள் அப்பாவை பேன் பண்ணிட்டாரு இவரால் தான் பண்ணாங்கன்னு. அப்போது இந்த மாஃபியான்றது நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? அந்த மாஃபியான்றது யார்? அப்போ அம்மா சரி, மற்ற தங்கங்கள் நான் கேட்க முடியாது,
பெரிய பெரிய நடிகர்களை பேன் பண்ணுறாங்க, நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை. ஏன்னா சக நடிகைகளுக்கு கூட வர்ற பிரச்சனையை கூட மம்முட்டியும் மோகன்லாலும் பெரிய நடிகர்கள் பார்க்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இதே தான் தெரியாதுங்கன்ட்டு போகிறாருல இங்கே ஒருத்தர். இவங்க எல்லாருமே எப்படின்னா சினிமா துறைன்றது பல கோடி புரள்றது, எல்லாருமே ஜாக்கிரதையாக இருப்பாங்க. செம்மறியாடு கதை தான். இந்த ரம்ஜான் பக்ரீத்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆடை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அறுப்பாங்க. சின்ன வயசில் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆடை இழுத்துட்டு வந்து அறுப்பாங்க, எல்லா ஆடும் கம்முன்னு இருக்கும். ஏன்னா அது 5 அறிவு, அதுக்கு என்ன தெரியும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணாலும் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சனை வந்துன்னா இப்போ ராதிகா பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் லைட்டாக முனகல்கள் தான் சொல்லுவாங்க, பேச்சு கூட கிடையாது, லைட்டாக அப்படி இப்படி வருது. அங்கே ரஞ்சனி ரேவதி இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்த்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு ரஞ்சனின்ற நடிகை இருக்காங்களா? அதுதான். அப்போது இவங்க சாந்தின்னு ஒருத்தவங்க இங்கே கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த எந்த அளவுக்கு இருக்குது இந்த கதை உடைக்கிற மாட்டெல்லாம் அவங்க அப்போவே பேட்டி கொடுத்துட்டாங்க. தமிழ் ஃபீல்டு கூட சேஃப்டி, மலையாள ஃபீல்டெலாம் ரொம்ப மோசம். இந்த கமிட்டியில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, மது அருந்துதல் போதை மருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு செட்டுலேயே வந்து அலப்பறை பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து லிப்லாக்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு என்னென்னு பண்ணுறது, இந்த பெருமையாக பேசியிருந்தாங்க தெரியுமா? இங்கே கூட ஒரு படத்தில் ஒரு பிரபல நடிகர் அறிமுக நடிகைக்கு லிப்லாக் கொடுத்து அதெல்லாம் திடீர்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அத்துமீறல். இன்றைக்கி அவங்களாம் யோகியம் பேசிகிட்டு இருப்பாங்க, அது ஒரு பார்ட்டுன்னு வச்சிங்களேன். தமிழ்நாட்டை அளவே துடிச்சிக்கிட்டு இருந்தார். ஆமாம். அப்போது இது வந்து இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு அதில் வச்சுருக்காங்க. சொல்லாமல் கொள்ளாமல் லிப்லாக் பண்ணுறது, அப்புறம் நியூடாக நடிக்க சொல்கிறது, அங்கங்களை கவர்ச்சியாக காட்டி அதை மட்டும் எடுத்து பண்ணுறது, இந்த இது எல்லாருமே விரும்பி காமிக்கணும்னு இதெல்லாம் வரல. அது ஒரு ரகம் இருக்கும். மெஜாரிட்டி வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களாம் இந்த மாதிரி இதை அனுபவிச்சு தான் கமிட்டி அறிக்கை சுட்டி காமிக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குது. அதில் முக்கியமான நபர் வந்து சிபிஎம்ஐ சேர்ந்த எம்எல்ஏ முகேஷ். அவரும் வந்து ஒரு நடிகர், தமிழில் கூட சில படங்கள் நடிச்சிருக்கார், காமெடி ஹீரோலாம் பண்ணியிருக்காரு. பாஜக அவர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்குது, காங்கிரஸ் போராட்டம் பண்ணுறாங்க. பாஜகவை சேர்ந்த எம்பி சுரேஷ் கோபி என்ன சொல்கிறார், ஊடகங்கள் சித்தரிக்குது, அவர் பதவி விலக தேவையில்லை அப்படிங்கிறாரு. முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு பதவி விலக தேவையில்லைங்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. நான் இப்போ இந்த ரேஸ் பற்றி சொன்னோம்ல, இவங்களுக்கு வந்து எதை பற்றியும் கவலை கிடையாது. அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நட்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமா நடிகர்கள்லையும் இப்போ சுரேஷ் கோபி, முகேஷ் இவங்க எல்லாம் வந்து அவங்க தனி நட்பு வட்டாரம். அவங்க இப்போ தெரியுதா அந்த மாஃபியா? நீங்கள் வந்து இவர் வந்து இந்த மாதிரி மாட்டி புகார் கொடுத்து அந்த சாலச்சித்ராவை ஏதோ ஒரு அமைப்புலேருந்து இவரை நீக்கிட்டாங்க, எம்எல்ஏ பதவி விலகணும்னு கேட்குறாங்க. ஆனாலும் இந்த சுரேஷ் கோபி மாதிரி ஆட்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மார்க்சிஸ்ட்டு பாஜக, பார்த்தீங்களா? இதுதான் நிலைமை. இல்லை, சிஎம்மே வந்து பதவி விலக தேவையில்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல்ல. சிஎம் அப்படி தான் சொல்லுவார், அவங்க கட்சி எம்எல்ஏல. கமிட்டி போட்டது அவர் தான், விசாரணை பண்ண சொன்னது அவர் தான். சொன்னீங்க, போட்டேன், பிரச்சனை பெருசாவது போட்டேன், பெருசாக வந்துடுச்சு, வெடிச்சிச்சு. நான் வெளியே அந்த கமிட்டி அறிக்கை என்கிட்ட குத்தோன்னு வெளியே நடவடிக்கை எடுத்தேன். 3-4 வருஷம் ஆச்சு. அது ஆர்டிஏ அதெல்லாம் போட்டு பிரச்சனை பெருசாக வெளியில் வந்த அப்புறம் தான் நான் கமிட்டி போடுறேன், புகார் கொடுங்கன்றேன். அப்போது அந்த கமிட்டியில் சொன்னது என்ன சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் டாக்குமெண்டைஸ் பண்ணாலும் இது லீகலாக ஒன்றும் பண்ண முடியாது, இது இவங்களுக்கு கமிட்டி கேட்டதுக்காக கொடுக்குறது தான் அப்படின்னு. நீ அதை மீறி ஒரு நடவடிக்கை எடு, அதில் யார் யார் சொன்னதோ அவங்கள்ட்டலாம் புகார் நாங்கள் வாங்குவோம், அவங்கள வந்து ரகசியமாக பாதுகாப்போம், அவங்க புகாரை வச்சு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லு. நீங்கள் மார்க்சிஸ்ட்டுகள் இந்த இதெல்லாம் மாறி காலம் எங்கேயோ போயிடுச்சிங்க. ஒரு காலத்தில் ஒரு அறிவியல் துறையோ இல்லை ஒரு பொதுப்பணித்துறையோ இல்லை ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து எம்எல்ஏ ஆக்கி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்க மூலிமா மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? எக்ஸ்பர்ட் இல்லை, பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக இருக்காருன்னா அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகனா அவர்கிட்ட யாரும் ஏமாற்றவும் முடியாது, அவர் நல்ல விஷயங்களை பண்ணுவார். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சோம்நாத் சாட்டர்ஜி இருந்தார்ல, அவர் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி கிடையாது, அவர் நல்ல பேச்சாளர், இடதுசாரி சித்தாந்தம் இது பண்ணவர். அவரை வந்து இவங்க எம்பியாகவே சுயேட்சாகவே அவர் எம்பியாகியே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, லோக்சபா ஸ்பீக்கர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்த காலம் உண்டு. முகேஷ் மாதிரி ஆட்களை எம்எல்ஏ ஆகி பாருங்கள். அப்போது புகார் வந்த பிறகு கட்சி விதியிலே இருக்குது, பெண் விவகாரம் ப்ளஸ்ஸு இது கட்சிக்கு துரோகம் பண்ணுறது, பண விவகாரம் 3 இருந்தால் எக்ஸ்பெல் பண்ணிடணும், கட்சியை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடணும். மற்றது கூட தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, பகிரங்க விமர்சனம் அப்படிலாம் வழிமுறைகள் இருக்குது மார்க்சிஸ்ட் கட்சியில்.
கட்சிக்குள்ளே வச்சு கண்டிப்பாங்க, கமிட்டிக்குள்ளே வச்சு கண்டிப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. சில இது வந்து பகிரங்கமாக கட்சி அணிகள்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க, இவர் மேல் இது நடவடிக்கை, இந்த விஷயம் நாங்கள் கண்டிச்சிருக்கோம் அப்படின்னு. சில இது வந்து பகிரங்கமாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது எல்லா கட்சி அணிகளுக்கு போயிடும். சில இது வந்து பதவி இறக்கம் பண்ணுவாங்க, அவர் மாநில தலைவராக இருந்தால் கூட கீழே கொண்டு வந்து விட்ருவாங்க பரமபாதம் மாதிரி. சில இது வந்து இந்த சொன்ன இந்த 3 விவகாரம் மட்டும் எக்ஸ்பெல் பண்ணுவாங்க பார்ட்டியை விட்டு, அவர் விளக்கமே கேட்க மாட்டாங்க, கட்சியை விட்டு வெளியே நீக்கிடுவாங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அவர் விலக தேவையில்லைன்னு ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை எம்எல்ஏ பதவியை விட்டு விலக தேவையில்லைன்னா அப்போ என்ன நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இங்கே இருக்குல்ல, பாடநூல் விலையேற்றம், மடிக்கணினி கொடுக்கல, சாலைகள் இந்த நிலைமையில் இருக்குது. ஆனால் திடீர்னு கார்ப்பரேஷன் ஒப்பந்த தொழிலாளிக்கு மட்டும் போயிட்டீங்க. அது ஏதோ சிஐடி சங்கம் அங்கே வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த தோழர், என்னுடைய நண்பர் தான் அவர், கூப்பிட்டாரு, போய் கே பாலகிருஷ்ணன்ட்டாங்க. நீங்கள் வருஷம் பூரா இப்படி இருந்ததுனால உங்கள் போராட்டம் வரும். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் போராட்டம்னா போலீஸ் அப்படி பயப்படும். இன்றைக்கி ஒரு டெபுட்டி கமிஷனரு கே பாலகிருஷ்ணனை மரியாதை குறைவாக பேசினாருன்னு அறிக்கை விட்றாங்க. இன்னைக்கு கே பாலகிருஷ்ணன் யார், நினச்சா சிஎம்ஐ பார்த்து துண்டு போத்துறவர், சந்தில் போய் நின்று போராட்டம் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களே ஆதங்கப்பட்டு பேட்டியும் கொடுத்தாங்க. நீ சிஎம் கூட நினச்சா ஃபோனில் பேசக்கூடியவருங்க. ஆனால் ஒரு டெப்டி கமிஷனர் மதிக்க மாட்டேங்கிறாருன்னா அவருக்கு தெரியுது இல்லை, கட்சியும் உங்களை எங்கே வச்சு கூட்டணியில் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறோம், உங்கள் மேலே மரியாதை போயிடுச்சுல அதிகாரிகளுக்கு. ஒரு காலத்தில் அப்படி இருக்காது, இவங்க நல்ல விஷயத்துக்கு போராடுறவங்க, இவங்க ஒன்றுமே இல்லைனாலும் இவங்க போராட்டத்துக்கு நேர்மை இருக்குன்னு அதிகாரிகள் மதிப்பாங்க, மரியாதை கொடுத்து பேசுவாங்க. டபிள்யூஆர் வரதராஜன் மற்ற தலைவரெலாம் நான் பார்த்தப்போ அதிகாரிகள் வந்து பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். மற்ற கட்சிகளை ஹேண்டில் பண்ணுறதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் தலைவர் தானே, உங்கள் இது தானே, அவங்களுக்காக தானே கவர்னர்லாம் இது போராட்டம் நடத்துனீங்க. இன்றைக்கி மக்களுக்காக போராட்டம் நடத்தணும்னு திட்டுறாங்கல்ல, கவர்னர் எடுத்து போராட்டம் நடத்த மட்டும் சைதாப்பேட்டையை சம்பிக்க வச்சிங்களே, அன்றைக்கி இதே போலீஸ் தானே உங்களை போங்க சந்துக்குள்ளே போங்க நான் சொல்லிச்சு, மெயின் ரோட்டுக்கு போங்கன்னு கூட சொல்லிச்சு. இந்த வித்தியாசம் தெரியுதா? இது இன்னும் கேவலப்படுவாங்க. நீங்கள் வந்து என்றைக்கு முதலாளித்துவ கட்சிகளோட இந்த மாதிரி விஷயங்களில் மக்கள் நலனை புறக்கணிச்சிட்டு போகிறீங்களோ, அது யாராகட்டும், இன்னும் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கேரளாவில் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்குது, கூடிய விரைவில் அங்கேயும் இந்த நிலைமை வரும். இப்போ இந்த ஹேமா கமிட்டி வந்து இப்போ கேரளாவில் ஓரளவுக்கு ஒரு தீர்வையாவது கண்டிருக்கு, இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, இதான் நிர்ணயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடி போட்டு லீகலாக வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதை அவங்க கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு பல பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே ஏதாவது தீர்வு கிடைக்க? சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கோடி கணக்கில் புரள்ற இண்டஸ்ட்ரி, அதுலேயும் வெகுஜனங்கள் அதிகமாக ரசிகர்களை கொண்டு இருக்கிற பிரபலங்கள் இருக்கிறது. இதில் வந்து ஒரு பெண், அது துணை நடிகையோ இல்லை நடிகையோ யாராக இருந்தாலும் அந்த ஜெண்டர் பயாஸ்ட் இருக்குல்ல, டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே சினிமா துறையில் அதிகம் அந்த கமிட்டி அதிகம் சுட்டி காமிக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு நடிகையோ இதுவோ பகிரங்கமாக அது புகார் கொடுத்தாங்கன்னா அதோட அவங்க ஃபீல்ட் அவுட், அவங்கள மற்றவங்க கூப்பிட மாட்டாங்க, இவங்க வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. மூணாவது, இந்த ரசிகர்களை வச்சு இவங்கள வச்சு சமூக வலைதளங்கள் அதில் இதில் இதெல்லாம் மீறி நீங்கள் புகார் கொடுத்து அந்த புகார் ஏற்கப்பட்டு அந்த புகார் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே கேரளாவில் இதுக்கு தீர்வு வந்துச்சுன்னு, ஒரு தீர்வு என்பது எப்போ வரும்னா புகார் ஏற்கப்பட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு, எஃப்ஐஆர் மேலே சார்ஜ் ஷீட் போடணும், சார்ஜ் ஷீட் மேலே முறையான விசாரணை நடக்கணும், சாட்சிகளை கொண்டு வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும், குற்றத்தை நிரூபிக்கணும், தண்டனை வாங்கி தரணும், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாம் நடக்காது. இங்கே பாரு, சித்திக் மேலே போட்டாங்க, அதாவது ரஞ்சித் மேலே போட்டாங்க, முகேஷ் மேலே போட்டாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த வழக்கம் அப்படியே போவோம். புகார் கொடுத்தவங்கள ஏதோ ஒரு வகையில் மாஃபியா டீம் தானே, நீ வந்து அது பண்ணுறோம் உன்னை பேன் பண்ணாமல் பார்த்தோம், அப்படியே இதாகிடும். கமிட்டி அது வேலை அதை கொடுத்துருச்சு, அவ்வளோதான். அதனால் இது முதலாளித்துவ உலகம், இங்கே எல்லாமே பணம் தான், பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது. இதில் அந்த நலன் மட்டும்தான் பாதுகாக்கணும். அதனால தான் சுரேஷ் கோபி முகேஷ் ஆதரிக்கிறார், கட்சி வேறுபாடு இல்லாமல். அலிஷா அப்துல்லா கார்எஸை ஆதரிக்கிறாங்க, வினோஜ் செல்வம் கார்எஸ் ஆதரிக்கிறார். ஊரில் எந்த பிரச்சனையும் வாய் திறக்காத நடிகர்கள் உலக அளவில் சென்னை எங்கேயோ போயிடுச்சுன்னு ட்வீட் பண்ணுறாங்க. அதனால் இந்த உலகம் வந்து வேறு, சினிமாக்காரர்களுக்கு அவர்கள் செயற்கை உலகத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய நலன் மட்டும்தான் அவங்களுக்கு, அதை தாண்டி வெளியே மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டாங்க. இதுவரை எங்களோட எனது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.